2G விவகாரத்தில் ட்ராய் முன்னாள் தலைவர் பிரதீப் பைஜால் கூறிய குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் ராஜா மறுத்தார். 2G ஒதுக்கீடு விவகாரத்தில் கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் லஞ்ச பணம் கைமாறியது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு திங்களன்று டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இறுதி வாதம் திங்களன்று துவங்குவதாக இருந்தது. ஆனால் இறுதி வாதம் ஜூன் 27ஆம் தேதி முதல் நடக்கும் என்று நீதிபதி OP சைனி அறிவித்தார். வழக்கு விசாரணை அன்று முதல் தினந்தோறும் நடக்கும் என்றும் நீதிபதி சைனி கூறினார். நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வந்த ராசாவிடம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பிரதீப் பைஜால் கூறிய குற்றச்சாட்டு குறித்து கருத்து கேட்கப்பட்டது. தான் பைஜாலுடன் இணைந்து பணியாற்றவே இல்லை என்ற ராசா அதனால் அவரது குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக கூறிவிட்டு சென்றார். 2G அலைக்கற்றை லைசன்ஸ் ஒதுக்கீடு தொடர்பாக தான் செய்த பரிந்துரைகளை பின்பற்றாமல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களாக பதவி வகித்த தயாநிதியும் ராசாவும் குறிப்பிட்ட சிலருக்கு லைசன்ஸ்களை வழங்கியதாக பைஜால் குற்றம் சாட்டியிருந்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தெரிந்தே நடந்ததாகவும் பைஜால் குற்றம் சாட்டியிருந்தார்.